6th standard science class. Good morning students. 6th standard science class. Today class நம்ம term 3ல unit 5 பார்க்க போகிறோம். unit 5 என்ன லெசன்னா plants in daily life. நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பிளான்ட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து உயிர் வாழணுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? ஃபுட்டு தான் வேணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்துமும் எனர்ஜி வேணும். எனர்ஜி இருந்தால் தான் லீவ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி வந்து யார் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்னா பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பிளான்ட்டு தான் இந்த எர்த்தோடைய ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்டு தான் இந்த எர்த்தோடைய ப்ரொடியூசர்ஸ். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ப்ரைமரி கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ வேறு என்ன எங்கெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் பிளான்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஒன்லி ஃபுட்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுதா? இல்லை, நம்ம வந்து ஹவுஸ் பில்டப் பண்ணணுன்னா அதுக்கு நமக்கு அந்த நம்மளுடைய விண்டோ டோர் இதெல்லாம் ஃபர்னிச்சர்லாம் மேக் பண்ணுறதுக்கு வுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு மெடிசினல் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு அதோடைய அந்த யான், அதாவது நூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் காட்டனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது மாதிரி பிளான்ட்டு வந்து நம்மளுடைய பேசிக் லைஃபே சொல்லலாம் நம்ம பிளான்ட்டு. ஸோ இந்த லெசனில் நம்ம பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, உங்களோட டேர்ம் புக் எடுத்துக்காங்க. 5th யூனிட்டில் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மர், அவர் என்ன பண்ணுறாரு? பேடி ஃபீல்டில் என்ன விதைச்சிட்ருக்கிறாரு? ஃபர்டிலைசரை போட்டுட்ருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு நல்லா க்ரோத் ஆகணும், ப்ளஸ் நிறைய ஈல்டு நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோடைய நாலேஜ் பற்றி, அதோடைய டைப்ஸு, பிளான்ட்டோட டைப்ஸு, அதோடைய யூசஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்டோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுக்கு அனிமல்ஸ்க்கு உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது, அதோடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்னன்னு பாருங்கள். இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டு வந்து நம்மளுடைய லைஃப்பில் எல்லா பார்ட்லேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நமக்கு ஃபுட்டிலேருந்து நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணுறதுலேருந்து அண்டு கிளாத்திங், ஷெல்டர், மெடிசன், இதில் எல்லாத்துலேயுமே பிளான்ட்டோடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அண்டு இது வந்து டேரெக்டாகவும் இருக்குது, நமக்கு இன்டைரக்டாகவும் அதோட யூசஸ் இருக்குது. இப்போது எங்கெல்லாம் நமக்கு இன்டைரக்டாக யூசஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டாக் இருக்குது. லைஃப் ஸ்டாக் என்னது? நம்ம வீட்டு விலங்குகள்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதுதான் லைஃப் ஸ்டாக். ஓகேவா? அதுக்கு அண்டு என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக், கமர்ஷியல், என்விரான்மெண்ட்டு. ஆஸ்டிக்னு என்னது? அழகு சாதன பொருட்களாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்டு ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸு, பார்க் டெக்கரேஷன்ஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஆஸ்தட்டிக் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு கண்ட்ரியோடைய வந்து நிறையா பொருளாதாரத்தை மீட்டு தரது பிளான்ட்டு தான். ஏன்னா இப்போது எல்லாருமே நம்மளுடைய லைஃபோடைய பேசிக் நீட்ஸு பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த அக்ரிகல்ச்சரை தான். ஓகே, பிளான்ஸ் பிரிங் அபவுட் எக்கனாமிக் டு த கண்ட்ரி இன் லார்ஜ் எக்ஸ்டென்ட் அண்ட் இட் இஸ் ஃபேக்ட் தட் த வெல்த் ஆஃப் எனி கண்ட்ரி லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் அப்பன் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். வெல்த்னு அது செல்வம். ஒரு கண்ட்ரியோட வெல்த் வந்து அந்த அக்ரிகல்ச்சர், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோடைய வெல்த் இருக்குது. ஓகேவா? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். எக்கனாமிக் பாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப். எக்கனாமிக் பாட்டனின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் அண்ட் பிளான்ட்ஸ். பீப்புளுக்கும் பிளான்ட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்ட் த யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் எக்கனாமி. ஃப்ரம் த இயர்லிஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர் பீப்புளோடைய ஃபுட்டு நமக்கே தெரியும். ரைஸு, வீட்டு, மில்லட்டு தெரியலையே, அது தானியங்கள். இந்த கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி ஃபிங்கர் மில்லட்டு இந்த மாதிரி தானியங்களை தான் நம்மளுடைய ஆன்சஸ்டர் பீப்புளோட ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தாக்கா எப்படி இந்த பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன்ஸ்க்கு இந்த கிராபை கல்டிவேட் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணினாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போவும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்னோவேட்டிவான ஒரு ஃபுட் ப்ரிப்ரேஷன்ஸை தான் நம்ம லைக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான்.
ஓகே. ஆனால் நம்மளுடைய ஆன்சிஸ்டர் பீப்புள் யூஸ் பண்ண அந்த ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம பாடி ஹெல்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது இந்த கிராப்லாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி கேன் யூ ஐடென்டிஃபை வாட் தே ஆர் டூயிங். இந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ஃபார்மர் வந்து அந்த பேடி ஃபீல்டில் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த நெற்கு பயிர்கள்லாம் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. செகண்ட் பிக்சரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு லேடி வந்து காயர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது கயிறு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளேட்டில் வந்து ஆம்லா நீம் லீஃபை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோர்த்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, விண்டோ மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் த ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் பேடி, ஒய் ஆர் த ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் பேடி. ஏன் வந்து ஃபார்மர் வந்து பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நெல் அறுவடை செஞ்சிட்ருக்காங்க, நம்மளுடைய ஃபுட்டுக்காக. நமக்கு ஃபுட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃபார்மர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏ உமன் மேக்கிங் ரோப் யூஸிங் காயர் வந்து நார் யூஸ் பண்ணி தான் ரோப் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. நாருங்கிறது என்னது, காயிருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் சொல்கிறாங்களா, அதுதான் காயர். தேங்காய் நார் அதுதான் கயிறு. நீங்கள் கோகனட் இருக்குல்ல, கோகனட்டை இந்த ஷெல்லோடு எடுக்கணும். கோகனட்டை அவுட்டர் லேயரோடு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே தான் கோகனட் இருக்கும். அந்த அவுட்டர் லேயரில் என்ன, அது காயர் தான் இருக்கும். வேர் டஸ் த ரா மெட்டீரியல் கம் ஃப்ரம், இதுதான் அதோடைய ரா மெட்டீரியல். நீம் லீவ்ஸ் ஆர் கலெக்டட் இன் ஏ பிளேட்டு. நீம் லீஃப் வந்து பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக நீம் லீஃப் பிளேட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, மெடிசினல் யூஸ்க்காக. வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்டு பை த மேன் டு மேக் ஏ சேர். எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு மேன் வந்து சேர் மேக் பண்ணுறாங்க, உட்டு டிம்பரை யூஸ் பண்ணி தான் சேர் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்தா நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் crab plants of economic uses and relation to mankind. Based on their economic values and the uses, plants may be broadly classified as follows. அப்போ பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். பிளான்ட் ஆஸ் ஃபுட்டு, அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஈல்டிங் பிளான்ட்ஸு, தேர்டு மெடிசினல் பிளான்ட்ஸு, ஃபோர்த்து ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸு, ஃபிஃப்த்து டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸு, ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்படி தான் பிளான்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை பற்றி தான் இப்போது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆஸ் ஃபுட்டு. பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படிலாம் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபார் த ஹியூமன்ஸோடைய மெயின் ஃபுட்டு சோர்ஸே பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் தான். திஸ் பிளான்ட்ஸ் ஆர் நோன் அஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் பிளான்ட்ஸு. Do you have a vegetable garden in your house? உங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் கார்டன் நீங்கள் போட்டிருக்கீங்களா? ஹோம் கார்டன்லாம் இருக்குல்ல. இப்போ ஹோம் கார்டன் போட்டால் நமக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா, நமக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து நமக்கு 100% அப்படியே கிடைக்கும். அண்டு பார்த்திங்கன்னா நமக்கு மணி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் வாட்டரை கார்டனுக்கு யூஸ் பண்ணி நிறைய பிளான்ட்டை நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஹோம் கார்டனோடைய பெனிஃபிட்ஸு. ஸோ இது மாதிரி ஹோம் கார்டனை நீங்களே வீட்டில் கல்ச்சர் பண்ணினீங்கன்னா எந்த டைப் ஆஃப் பிளான்ட் எல்லாம் நீங்கள் கல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் யுவர் சாய்ஸ். அதாவது பனானா ட்ரீ, கோகோனட் ட்ரீ அண்டு பிரிஞ்சால் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சால், டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம கிராப் கல்டிவேட் பண்ணலாம். ஸோ விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் ஃபார் அஸ். ஸோ பிளான்ட்டோட எந்த பார்ட்டை நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய எல்லா பார்ட்டையுமே நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிளான்ட்டோடையும் ஒவ்வொரு பார்ட்டு தான் நமக்கு ஃபுட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேடி பிளான்ட்டில் அதோடைய சீடை நம்ம ரைஸாக, அதாவது பேடி பிளான்ட்டோடைய சீடு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு லேடிஸ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா அதோடைய வெஜிடபிளை நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டோடைய லீவ்ஸ் ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு பனானா ட்ரீயில் பார்த்திங்கன்னா பனானா ஃப்ளவர்ஸ் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதோடைய ஃப்ரூட்ஸும் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். டர்மரிக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட்டோடைய தண்டு பகுதி சொல்லலாம். டர்மரிக் வந்து தண்டு பகுதி. சுகர் கேனு பிளான்ட்டோடைய தண்டு பகுதி. அண்டு கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டோடைய ரூட் பகுதி. ரூட் பார்ட்டை தான் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டோட்டலாக பிளான்ட்டோடைய எல்லா பார்ட்டுமே நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிளான்ட்டோடைய ஒவ்வொரு பார்ட்டு தான் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பிளான்ட்டோடைய எல்லா பார்ட்டுமே நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது.
ஸோ இங்கே பாருங்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க. we eat different parts of plants such as root, stem, leaf, seed unripe-ஆக இருந்தாலும் சரி, அதாவது சீடு அன்ரைப்னா பழுக்காத சீடு அண்ட் ரைப் ஃப்ரூட்ஸ் we can classify the foods plants as followings. இதுதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். plants in daily life. பிளான்ட்ஸ் டெய்லி லைஃப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பிளான்ட்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னால் அந்த பூ அலங்கார பூக்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர் க்ரோவன் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஆஸ் ஃபுட்டு, பிளான்ட்டை நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள் அந்த கேரட்டு அண்ட் பீட்ரூட், பிரிஞ்சால், சில்லி, ரெட் சில்லி அண்ட் டொமேட்டோ இதெல்லாம். நெக்ஸ்ட்டு டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸு, நம்ம வுட்டு அந்த டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னால் மரக்கட்டை. எதுக்காகனா நமக்கு ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்காக. கிவ் யூஸ்ஃபுல் ஹார்ட்வுட்ஸ் அண்டு சாஃப்ட் வுட்டுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ். ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னால் அதை நார் தயாரிக்கிறதுக்காக, நூல் தயாரிக்கிறதுக்காக. நூல் நமக்கு இப்போ காட்டன் ட்ரெஸ், காட்டன் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டன் ஃபைபர்லேருந்து நம்ம மேக் பண்ணுறோம். கிவ் டெக்ஸ்டைலு, கார்டேஜ் அண்டு ஃபில்லிங் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் எதுக்கு? அதில் சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஜெர்ம்ஸை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஜெர்ம்ஸ் ஃபைட் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்காக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பைசஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நமக்கு நம்மளுடைய ஃபுட்டில் வந்து ஃப்ளேரிங் கொடுக்கறதுக்காக அண்டு கலரிங்கை ஃபுட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்பைசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அனிமல் பிளான்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் டு அஸ். இப்போ அனிமல்ஸ்க்கு பிளான்ட்டுக்குள்ள இன்ட்ராக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹனிபி இருக்குது. ஹனிபி என்ன பண்ணும்? ஃப்ளாரில் இருக்கக்கூடிய நெக்டார்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு ஹனி கொடுக்குது. இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல், ஒரு எக்கனாமிக் வேல்யூவான இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பாலினேஷன்ஸ் நடக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் நமக்கு ஈல்ட் ஆகும். இதெல்லாம் கிராஸ் பாலினேஷன்ஸ் என்ன? இப்போது ஒரு இன்செக்ட் வந்து ஒரு ஃப்ளாரில் சிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நெக்டாரை அது கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போது அது சிட் பண்ணியிருக்கிறப்போ அதோடைய லெக்ஸில் அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ்லாம் அட்டாச் ஆகியிருக்கும். அது வேறு ஒரு செடியில் போய் உட்காரும் போது அந்த போலன் கிரைன்ஸு அதர் பிளான்ட்டோடைய போலன் கிரைன்ஸ் கூட ரெண்டும் கிராஸ் ஆகி பாலினேஷன்ஸ் நடக்கும். இந்த பாலினேஷனால் சீட் ஃபார்மேஷன் ஆகும். அதாவது ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸ், வெஜிடபிள் ஃபார்ம் ஆகி ஃப்ரூட்டாக நமக்கு கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுனால அதோடைய ஈல்டு அதிகமாக இருக்குன்னா நிறைய எண்ணிக்கையிலான ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்டு குவாலிட்டியான சீட்ஸு, குவாலிட்டியான ஃப்ரூட்ஸு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட்டு. பிளான்ட்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரீஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறதுனால, க்ரோத் பண்ணுறதுனால அது என்ன பண்ணும்? நிறைய ட்ரீஸ் க்ரோத் பண்ணுறதுனால இந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நிறைய அப்சர்வ் பண்ணிவிட்டு வாட்டர் வேப்பராக ரிலீஸ் பண்ணும். டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். இதனால் என்னாகும்? வாட்டர் வேப்பர் நிறைய போச்சுன்னா க்ளவுடு ஃபார்மேஷன் ஆகி நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். இதெல்லாமே அப்போது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது பிளான்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கூடிய பிளான்ஸில் என்னென்ன பார்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டோட வெஜிடபிள்ஸு, செரல்ஸு, பல்சஸ் இது எல்லாமே ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வெஜிடபிள்ஸ். வி கெட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டோடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நமக்கு வெஜிடபிள்ஸாக கிடைக்குது. சம் பிளான்ட்டில் வந்து ரூட் பார்ட்டு நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் பீட்ரூட்டு, கேரட்டு. சம் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் நமக்கு ஃபுட்டாக கிடைக்குது. கறி லீவ்ஸு, கேபேஜ், ஸ்டெம்மு. சம் பிளான்ட்டில் ஸ்டெம், பொட்டேட்டோ, ஆம் இதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம் பார்ட்டு. ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆம்லா, கோவா இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து சரல்ஸ்னால் என்ன? தானியங்கள். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய கிரைனோ அது எல்லாமே நம்மளே கல்டிவேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பேடி, வீட்டு, இந்த கிராஸ்லாம் நம்மளே கல்டிவேட் பண்ணுறோம். பஜ்ரா, மில்லட்டு இது எல்லாமே நம்மளே கல்டிவேட் பண்ணக்கூடிய செரல்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பல்சஸ். இதெல்லாம் பல்சஸ் பாருங்கள். மில்லட்டுங்கிறது கம்பு, ராகி, ஆரியம் அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். வில்லேஜ் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பல்சஸ் பார்த்திங்கன்னா எஜிபிள் சீட்ஸ் ஆஃப் பிளான்ட்டோடைய சாப்பிடக்கூடிய விதையை தான் நம்ம பல்சஸ் சொல்கிறோம். சாப்பிடக்கூடிய அந்த விதை பகுதி பல்சஸ் சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்சஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லெக்யூம் ஃபேமிலியிலிருந்து தான். லெக்யூம் ஃபேமிலி எது? ஒன் டைப் ஆஃப் பிளான்ட்டோடைய ஃபேமிலி. அந்த லெக்யூம் ஃபேமிலியில் ஒன்லி பல்சஸ் கிராப்பு மட்டும்தான் இருக்கும். கிராப்பு மட்டும்தான் இருக்கும். அதில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் கிராம், க்ரீன் கிராம், பிளாக் கிராம் இது எல்லாமே வந்து லெக்யூம் பிளான்ட்ஸு.
அதாவது பருப்பு வகைகள். நெக்ஸ்ட்டு பெங்கால் கிராம், க்ரீன், மங் பீன் இது எல்லாமே. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். டேப்லெட் த நேம் ஆஃப் வெஜிடபிள்ஸ், செரல்ஸ் அண்ட் பல்சஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வெஜிடபிள்ஸ் நேமு, செரல்ஸ் நேமு, பல்சஸ் நேமில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு ரவா, மைதா, சாகோ அண்டு வேர்மிச்செல்லி ஆர் மேட். எப்படி ரவா, மைதா, சாகோ, வேர்மிச்செல்லியில் எப்படி மேக் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் அம்மா கிட்ட கூட கேட்கலாம். சரி, எப்படி மைதாலாம் மேக் பண்ணுறாங்க? வீட்டு இருக்கல கோதுமையிலேருந்து தான் மைதா மேக் பண்ணுறாங்க. கோதுமையிலேருந்து தான் மைதா மேக் பண்ணுறாங்க. ரவா பார்த்திங்கன்னா அதுவும் கோதுமையிலேருந்து மேக் பண்ணுவாங்க. அரிசி ரைஸ்லேருந்து மேக் பண்ணுவாங்க. சாகோ அண்ட் வேர்மிச்செல்லி இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே கோதுமை யூஸ் பண்ணி, அதாவது செரல்ஸை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுவாங்க. ஓகேவே. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் கேட்டாவே வந்து வீட்டில், அதாவது வீட் மைதா கிடையாது, நம்ம வீட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த சப்பாத்தி, பூரி இது எல்லாமே. ஆனால் ரவாலாம் பார்த்திங்கன்னா வீட் ரவாவும் கிடைக்கும் அண்டு ரைஸ் ரவாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆர் அரோமேட்டிக் பார்ட்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ். அரோமேட்டிக் பார்ட்ஸு. அரோமேட்டிக்னா என்னது? வாசமான பகுதி. அரோமா, இது இந்த ஃபுட்டு நல்ல அரோமா, இந்த கீ நல்ல அரோமா, இந்த ஆயில் நல்லா பியூட்டிஃபுல் அரோமாவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் அரோமேட்டிக் பார்ட்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ்ட் ஆஸ். இதை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபுட்டோட ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், வாசனைக்காக யூஸ் பண்ணுறோம். அண்டு இந்த ஸ்பைசஸ் கம் ஃப்ரம் த பார்க் ஆஃப் ரூட்ஸ். இந்த ஸ்பைசஸ் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஒரு ரூட்டோடைய பகுதி, பார்க் அண்ட் ரூட்ஸு, அதாவது ஒரு பிளான்ட்டோடைய தண்டு பகுதி இல்லைன்னா ரூட் பகுதி தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்பைசஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், அதோ நம்ம பிளான்ட்டுக்கு நம்மளுடைய ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அண்டு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காகவும் நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பைசஸ்ங்கிறது ஒரு பிளான்ட்டோடைய அந்த தண்டு பகுதியை அல்லது ரூட் பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்திலே நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளான்ட்டு நிறைய நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். சர்டைன் பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், சர்டைன் பிளான்ட்ஸு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஸ்டெம்ஸு ஆர் ப்ரைமரிலி யூஸ்டு ஃபார் ஃப்ளவரிங், கலரிங் அண்ட் ப்ரிசர்விங் ஃபுட்டு. ஸோ எந்தெந்த ஸ்பைசஸில் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஸ்பைசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் எ வெரைட்டி ஆஃப் இண்டியன் டிஷ்ஷஸில் நம்ம எந்தெந்த ஸ்பைசஸில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கார்டமம் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஏலக்காய், பிளாக் பெப்பர் தெரியும், மிளகு, கறி லீவ்ஸு, கருவேப்பிலை, ஃபெனிக்ரிக், இது வெந்தயம், ஃபெனால்ங்கிறது என்னது? இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஃபெனால். இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். கார்டமம், ஏலக்காய், பிளாக் பெப்பர், கறி லீவ்ஸு, ஃபெனிக்ரிக்கு, ஃபெனால் அப்படிங்கிறது இந்த சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அஜ்வைன், ஜீரகம். ஓகேவா? இல்லை குமீன் தான் ஜீரகம். அஜ்வைன் இது பார்த்தீங்கன்னா சீரகம், அதாவது கரு சீரகம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பே லீவ்ஸ், அதாவது பிரியாணிக்கு போடுறது. கொரியண்டர் சீட்ஸு, க்ளோவ் தெரியும் உங்களுக்கு, தெரியும். நட்மேக் அப்படிங்கிறது இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறது. சின்னாமன் பார்த்திங்கன்னா பட்டை. இது எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்பைசஸ், நம்ம இந்தியனுடைய ஸ்பைசஸ். இது எல்லாமே நம்மளுடைய ஃபுட்டில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளேவர் அண்டு நமக்கு ஆன்டி இன்ஃபெக்டண்ட்டாகவும் அது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஜீரகம் இதெல்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு உங்களுக்கு ரசம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பிளாக் பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஃபாரின் பேத்தோஜன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணினா கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. அண்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டு கிடைக்கிறது. ப்ளஸ் வந்து நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அது ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ நம்ம வேர்ல்டு ஃபுட் டேவை எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா October 16 அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த October 16 அப்போ இந்த செலிப்ரேஷனுடைய எய்மே பார்த்திங்கன்னா இந்த date is to promote a worldwide awareness and action for those who suffer from hunger. யாருமே ஹங்கரால் சஃபர் ஆகக்கூடாது. அதாவது பசிங்கிறது யாருக்குமே பசியால் அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது, பசியால் அவங்க இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பசிக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுட்டுன்னு ஒன்று கிடைக்க வேண்டும். அண்ட் ஃபார் த நீட் டு என்சைர் ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிட்டிஸ் டயட் ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரிஷ்னலான ஃபுட்டு கிடைக்கணும், நியூட்ரிட்டிவ் டயட் கிடைக்கணும். டயட்னாவே ஃபுட்டுனா டயட்டு. பேலன்ஸ் டயட்டில் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க.
டயட்னா ஃபுட்டு எல்லாருக்குமே அதாவது நியூட்ரிட்டிவ் டயட் கிடைக்கணும். அண்டு யாருமே ஹங்கரியோடு கிடக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ஹங்கரோடு இருக்கக்கூடாது, பசியோடு யாருமே இருக்கக்கூடாது. ஈச் இயர் வேர்ல்டு ஃபுட் டே இஸ் செலிப்ரேட்டட் பை த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான். யுனைடெட் நேஷன்ஸில் அதாவது FAO அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஃபுட் டேவை ஒவ்வொரு வருஷமும் October 16 அப்போது செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வேர்ல்டு ஃபுட் டே அடாப்ட்ஸ் a different them each year. Ask your teacher about them of this year. இந்த வேர்ல்டு ஃபுட் டே அப்போ நம்ம வந்து நம்ம உறுதிமொழியெலாம் எடுத்துக்கலாம். என்னென்னா ஃபுட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஃபுட்டை நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன், ஃபுட்டு எல்லாருக்குமே அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து யார் ஹங்கரோடு இருக்கிறாங்களோ பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டை நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு அனிமல்ஸ்க்கு கொடுப்பேன், ஹங்கரியாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு, அதாவது டாகு, கோட்டு, கவ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு. அண்டு ஃபுட்டை வந்து நான் ஸ்பில் பண்ணி ஈட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான உறுதிமொழியில் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஃபுட் டே அப்போ, வேர்ல்டு ஃபுட் டே அப்போது. நெக்ஸ்ட்டு பார்ட் பாருங்கள், மெடிசினல் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டு மெடிசினல் பிளான்ட்ஸ். சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் குட் இன் ஹீலிங் அவர் டிசீசஸ். நமக்கு புண்ணு வந்துருச்சுன்னா, அதாவது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு சம் மெடிசினல் பிளான்ட்ஸு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வி கால் திஸ் பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்டை தான் நம்ம மெடிசினல் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். எந்தெந்த எதுக்கெல்லாம் மெடிசினலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தே அலிவேட் பேர்ன்ஸ், அதாவது தீப்புண் ஏற்பட்டது, அண்டு கட் கோல்டு, சளி பிடிச்சதுக்கு, ஃபீவருக்கு, ஸ்னீசஸ், தும்பல் வந்துகிட்டே இருக்கிறதுக்காக, அண்ட் மோர் எக்ஸட்ரா நமக்கு நிறைய வைத்தியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஏன்னா சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் அந்த மெடிசினல் பிளான்ட்ஸில் இருக்குது. எதுக்கு அகேன்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்செக்ட், ஃபங்கை அண்ட் சர்டன் ஜெர்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் ரிச் ரிசோர்ஸஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸு which can be used in drug preparations. எந்த மெடிசினல் பிளான்ட்டில் ரிசோர்ஸஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த மெடிசினல் பிளான்ட்டை யூஸ் பண்ணி ட்ரக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மெடிசினல் பிளான்ட்டை யூஸ் பண்ணி ட்ரக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எதெல்லாம் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. மெடிசினல் யூஸ் என்ன, பிளான்ட் என்ன, பிளான்ட்டோட நேம், அதோடைய பார்ட்ஸு. ஹியர் இஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் ஹேவ் த ஹையஸ்ட் மெடிசினல் வேல்யூவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆம்லாங்கிறது ஒரு பிளான்ட்டோடைய ஆம்லா பிளான்ட்டு. அந்த ஆம்லா பிளான்ட்டோடைய ஆம்லா பிளான்ட்டோடைய ஃப்ரூட் வந்து மெடிசினல் யூஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி டெஃபிஷியன்சி டிசீசஸ் லைக் ஸ்கர்வே, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மலை நெல்லிக்காய் அதுதான் ஆம்லா. அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் சி அதிகமாகனாவே நமக்கு இம்யூனிட்டி பவரும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு துளசி பார்த்திங்கன்னா லீவ்ஸு, சீடு. துளசியோட லீவ்ஸ் அண்டு சீடு காஃப், அதோ நமக்கு இரும்பல், சளி பிடிக்கிறதுக்கு, ப்ரான்சிட்டிஸ் அப்படின்னா அது ப்ராங்கிட்டிஸ்னால் நமக்கு சுவாச நோய்கள் அதாவது இந்த சளியெலாம் போயிட்டு நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் பிளாக் பண்ணிருந்துச்சுன்னா அதில் இந்த துளசி நீங்கள் ஈட் பண்ணினீங்க, அது பிளட்டில் சர்க்குலேஷன் ஆகி மிக்ஸ் ஆகி ரிலீஸ் பண்ணிவிடும். அதான் பிராங்கிட்டிஸ் அண்டு எக்ஸ்போட்ரான்ட்டு. இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் வந்து இந்த துளசி க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆலியூன்னது இந்த கற்றாழை, அதோடைய லீவ்ஸ், கற்றாழை செடி இருக்குல்ல, அந்த கற்றாழை செடியோடைய லீவ்ஸ் வந்து லாக்ஸிட்டிவ், wound ஹீலிங், ஸ்கின் பர்ன்ஸ் அண்டு அல்சர் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாக்ஸிட்டிவ்ங்கிறது அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஃபீக்கஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறத ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு அதை சொல்லணுன்னா, உங்களுக்கு டாய்லெட் போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த கற்றாழை இருக்குல்ல, அந்த லீஃப் இருக்குல்ல, கற்றாழை லீஃபில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஜெல்லி நீங்கள் ஈட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரில் அந்த ஜெல்லியை வந்து நீங்கள் கலந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ், அந்த கசப்பான லிக்விட்ஸ் எல்லாம் தண்ணியில் கலந்து போயிடும். ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஜெல்லி மட்டும் நீங்கள் ஈட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டாய்லெட் போகும். அண்டு wound ஹீலிங்ஸு, புண்ணுக்கு, ஸ்கின் பர்ன்ஸ், அதாவது தீ புண்ணுக்கு, அல்சருக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு உடலில் புண்ணு, அல்சர் இருந்தாலும் இந்த ஜெல்லி சாப்பிட்டிங்கன்னா
அந்த அல்சர் புண்ணு உங்களுக்கு க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு லீஃப் அண்டு நீம் அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை அதோடைய லீஃப் அதோடைய சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைசோம் டர்மரிக்கோடைய ரைசோம்னா அதோடைய தண்டு பகுதி தான். அதாவது நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிற மாதிரியே மஞ்சள் தூள் அது பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய தண்டு பகுதி தான். ஹெல்ப்ஸ் பாடி டு ஃபைட் ஃபாரின் இன்வாடர்ஸ்னால் நம்ம சாம்பாரில் அதுவும் நம்ம குக் பண்ணுறப்போ மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்குவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த ஜெர்ம்ஸை கில் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லாம் கூட அந்த டர்மரிக் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தரையெல்லாம் மொழுகி வச்சாங்கனாலும் எதுக்காகனா ஜெர்ம்ஸ் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? நமக்கு ஏதாவது புண்ணு இருந்துச்சுனாலும் காயம் இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் தூளை வச்சிங்கனாலும் ஜெர்ம்ஸ் வந்து அந்த காயத்தில் ஸ்ப்ரெட் ஆகாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிசினல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னது? ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சரி, இந்த மெடிசினல் பிளான்ட்ஸு இங்கே பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அபவுட் த மெடிசினல் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் such as பைலத்தான்ஸ், வேலாரியா, பிளாக் நைட் ஷேடு, ட்ரிபிளி, வெட்டவேர், தூதுவளை அண்ட் மேக் எ ரைட் அப். வாட் ஆர் த அதர் பிளான்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸ் இன் யுவர் ஏரியா? இதை இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செடி எல்லாமே உங்கள் பேரண்ட்கிட்ட கேட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த வெட்டி வேர்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த தூதுவளை எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த திப்பிலி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிளாக் நைட் ஷேர்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பல்லாரி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பைலத்தாஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எழுதிக்கணும். அண்ட் உங்களுடைய ஏரியாவில் மெடிசினல் பர்பஸாக எந்த பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னால் நார் கொடுக்கக்கூடிய பிளான்ட்டு. எதிலெல்லாம் இருந்து நம்ம நார் எடுத்துக்கலாம், எதுக்கெல்லாம் அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் விச் கிவ் அஸ் ஃபைபர்ஸ் நெசசரி ஃபார் அவர் யூசஸ் ஆஸ் கால்டு ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ். எந்த பிளான்ட்டெல்லாம் நமக்கு ஃபைபர்ஸை கொடுக்குதோ அதை நம்ம ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். த ஃபைபர் ஃப்ரம் திஸ் பிளான்ட்ஸ் கேன் பி எதுக்காக அந்த ஃபைபர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? த்ரெட்டை மேக் பண்ணுறதுக்காக, அண்டு ரோப் கயிறு மேக் பண்ணுறதுக்காக, நூல், கிளாத்து, ட்ரெஸ் மேக் பண்ணுறதுக்கு கிளாத்து. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் நேச்சுரல் ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நேச்சுரல் ஃபைபர்ஸ். வி கேன் கிளாஸிஃபை த ஃபைபர். இப்போ இந்த ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்ஸை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதோடைய யூசஸை பேஸ் பண்ணி based on the uses and the parts of the plant from where we get the fiber. அந்த பிளான்ட்டோடைய எந்த பார்ட்டிலேருந்து நம்ம ஃபைபரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி பிளான்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆன் யூசஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் இது வந்து டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், அதை கிளாத் மேக் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் காட்டன் பிளான்ட். நெக்ஸ்ட்டு கார்டேஜ் ஃபைபர்ஸ் மேக்கிங் ரோப் கயிறு செய்கிறதுக்காக, கயிறு திரிக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் கோகோனட் ஃபைபர். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ஃபைபர்ஸ் மேக்கிங் மெட்ரஸஸ் அதாவது சில்க் காட்டன் மேக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த பிளான்ட் பாட்ஸ். பிளான்ட் ஃபைபர்ஸ் இன்க்ளூட் சீட் ஹேர்ஸ். இப்போது இந்த ஃபைபர் பிளான்ட்டை அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த பிளான்ட்டோடைய பார்ட்ஸ், அந்த எந்த பகுதியிலேருந்து ஃபைபரை ஈல்டு பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். பிளான்ட் ஃபைபர்ஸ் இன்க்ளூட் சீட் ஹேர்ஸ். பிளான்ட் ஃபைபர்ஸ் அதாவது சீடு வந்து ஹேர்ஸாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை சீடு ஹேர்ஸு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் காட்டன். இப்போ காட்டன் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அது அந்த விதையில் தான் வந்து ஹேர்ஸ் நிறைய இருக்குது. ஒயிட் ஹேர்ஸ். அந்த ஒயிட் ஹேர்ஸு தான் நம்ம ஒயிட் ஹேர்ஸ்லேருந்தும் யான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதாவது நூல் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபைபர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஆர் பேஸ்ட் ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிள் ஃப்ளாக்ஸு, ஜூட்டு. இந்த ஜூட் பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெம் பார்ட்டை தான் நம்ம ஃபைபராக யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லீஃப் ஃபைபர்ஸ். லீஃப் எந்த ஒரு பிளான்ட்டோடைய லீஃபை நம்ம ஃபைபர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா அகேவா ஓகே, அந்த பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹக்ஸ் ஃபைபர்ஸ். கோகனட்டில் ஹஸ்க்கு ஃபைபர்ஸ். கோகனட் இருக்குல்ல, அந்த கோகனட்டை பார்த்திங்கன்னா அதோடைய அந்த கோகனட்டுக்கு ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லை கவர் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த கோகனட் சீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்டு ஃபைபர்ஸால் மேக் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி அவுட்டர் லேயர்ஸ் இருக்கும். அதான் ஹஸ்க்கு ஃபைபர்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜூட் கிராப்பு செவன் ஸ்டேட்டில், நம்ம இந்தியாவில் 7 ஸ்டேட்டில் ஜூட் கிராப்பை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். வெஸ்ட் பெங்கால், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா அண்டு மேகாலயா. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஓவர் 50% ஆஃப் ரா ஜூட் ப்ரொடக்ஷன்ஸ். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஜூட் ப்ரொடக்ஷன் அங்கே தான் இருக்குது. 50% ஜூட் ப்ரொடக்ஷன், ஜூட் ஃபைபர் இருக்குல்ல, அந்த ஜூட் ஃபைபர் வந்து அங்கே தான் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது நிறையா. அங்கே தான் அதோடைய ப்ரொடக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு டேக் ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் காட்டன் ஸ்வாப். காட்டன் இருக்க அந்த காட்டன் ஸ்வாப் சும்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஹோல்ட் இட் பிட்வீன் யுவர், அதாவது உங்களுடைய தம் ஃபிங்கருக்கு நடுவில் அல்லது 4 ஃபிங்கருக்கு இடையில் வச்சுட்டு அது ஜென்டலியாக நீங்கள் அதை பிடிச்சி இழுத்துங்கன்னா அதிலிருந்தே அதை கண்டினியூவாக அதை இழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணி அந்த ஃபைபர்ஸை ட்விஸ்டிங் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் புல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுலேருந்து என்ன கிடைக்கும்? அதுதான் சின்ன நூலாக கிடைக்கும் உங்களுக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்கிற நூல். இந்த ப்ராசஸ், அதாவது இப்படி தான் இந்த ஃபைபர்ஸ்லேருந்து மேக் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம ஸ்பின்னிங் சொல்கிறோம். நூல் ஆலை, நூற்பும் ஆலை அப்படி சொல்கிறோம்ல, அந்த ஸ்பின்னிங் ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஸ்பின்னிங். அந்த ப்ராசஸ் என்ன? ஸ்பின்னிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸ் என்னது? நமக்கு மரக்கட்டைகளை உருவாக்கக்கூடிய பிளான்ஸ் தான் டிம்பர் ஈல்டிங் பிளான்ஸ். த வுட் நீடட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் மேக்கிங் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்டைன்டு ஃப்ரம் சர்டைன் பிளான்ஸ். நம்ம வுட்டு வந்து எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக, ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்காக சர்டைன் பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம வுட்டு எடுத்துக்கிறோம். எந்த டைப் ஆஃப் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா பர்பஸ் டியூ டு தேர் ஃபியூச்சரஸ் லைக் டியூரபிலிட்டியாக இருக்கும், ஸ்டைலிஷ் ஃபினிஷிங்காக இருக்கும், அண்டு ரெசிஸ்டன்ஸ் டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ். டியூரபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயுட் காலம் அதிகமாக இருக்கும், அதோடைய ஆயுட் காலம் அதிகமாக இருக்கும். ஸ்டைலிஷ் ஃபினிஷிங்காக இருக்கும். நல்ல ஸ்டைலிஷாக நமக்கு எப்படி வேணும் நம்ம மேக் பண்ணுறோமோ அந்த ஸ்டைலிஷில் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்சி டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ். டெம்பரேச்சர் வந்து, அதாவது நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ, இப்போ நமக்கு சம்மர் டேஸ் அப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருந்தால் கூட அதை ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. அண்டு நமக்கு ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆனால் கூட ஈஸியாக வந்து அது தீப்பிடிக்காது. ஏன்னா அதை தாங்க அந்த டெம்பரேச்சரை தடுத்து நிறுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ஸி அதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வுட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணி ஃபர்னிச்சர் மேக் பண்ணிக்கிறோம் அண்டு ஹவுஸ் பில்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் கமர்ஷியல் டிம்பர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 கிளாஸஸாக. கமர்ஷியல் டிம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வுட்டு அண்ட் சாஃப்ட்வுட்டு பேஸ்டு எசென்ஷியல் ஆன் த ஸ்ட்ரக்சர். அதோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹார்ட்வுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைப் ஆஃப் பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்னது? பூ பூக்கும் செடி, ஃப்ளவரிங் பிளான்ட்டை தான் ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்கிறோம். த லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் லேண்ட் பிளான்ஸ். இந்த நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்லேயே மிகப்பெரிய குரூப் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் குரூப்பு தான். பூ பூக்கும் செடி, அந்த தாவரங்கள் தான் நம்ம லேண்டு பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர் இங்கேருந்து தான் கிடைக்கும். அண்டு டெக்கர்ஸ், ஃப்ளோரிங் அண்டு வுட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே இந்த டைப் ஆஃப் வுட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ணுறோம். ஒன்லி யூஸிங் ஹார்ட்வுட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் பிளான்ட்னா டீக்கு, ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வுட்டு பார்த்தீங்கன்னா கம் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான் ஜிம்னோஸ்பெர்ம் சொல்கிறது. பூ பூக்காத தாவரங்கள் தான். எந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பைன் ட்ரீலாம் வந்து பூ பூக்காத தாவரம் அதெல்லாம். அண்டு ஆல்சோ ஈல்டு சாஃப்ட்வுட். இதுலேருந்து தான் சாஃப்ட்வுட்டு நமக்கு கிடைக்கும். இந்த சாஃப்ட்வுட்டை பார்த்தீங்கன்னா வைடர் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த ப்ளைவுட்டு மேக் பண்ணுறது, வுட்டன் பாக்ஸு, மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு இதெல்லாம் மேக் பண்ணுறதுலாம், பேப்பர் மேக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சாஃப்ட்வுட் தான். சாஃப்ட்வுட் எக்ஸாம்பிள் வந்து கடம்பு அண்டு பைன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த ஃபைனலி கட் வுட்டன் போர்ட்ஸ் ஃப்ரம் த வுட்டன் ஆர் லேயர்ட் ஆன் ஒன் அபவ் த அதர் டு மேக் ப்ளைவுட். வுட்டன் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை மேக் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ளைவுட்டுன்னு சொல்கிறது. இதை தான் வந்து கம்போசைட் வுட்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஆர்னமெண்டல் பிளான்ட்டை நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க, எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு? பிளான்ட்ஸ் விச் ஆர் க்ரோவன் ஃபார் ஆஸ்தட்டிக் ரீசன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸஸ். ஆஸ்தட்டிக் ரீசன் என்னது, அழகுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் ஃப்ளவர்ஸ், இது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ். த ஃப்ளோரல் plant is the important section of horticulture. Important section of horticulture. தோட்டக்கலையில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். தோட்டக்கலைங்கிறது அழகு சாதன செடிகள், அதை கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டில் நிறைய இம்பார்ட்டன்ஸான பிளான்ட் பார்த்திங்கன்னா அழகுக்காக பூ பூக்கக்கூடிய அந்த செடிகள் தான். எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், ரோஸ், கிரைசாந்திமம். ஜாஸ்மின் உங்களுக்கு தெரியும், மல்லிகைப்பூ, ரோஸ் தெரியும், கிரைசாந்திமம் இந்த சாமந்தி பூ பார்த்துருப்பீங்களா, கிரைசாந்திமம். நெக்ஸ்ட்டு கார்னிஷன்ஸ், ஜெர்பரா, இந்த டைப் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஹார்டிகல்ச்சரில் இம்பார்ட்டண்டான பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, கார்டன்ஸ் அண்டு பாட்ஸ், இது எல்லாமே இந்த பிளான்ட். இந்த இப்போ ஹவுஸ் டெக்கரேஷன்ஸில் நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல், அதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த பிளான்ட்டோட ஃப்ளாரை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். அண்டு நம்ம வீட்லேயே ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கார்டன்ஸில் ஆர்னமெண்டல் பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். பார்க்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்டை தான் அங்கே பார்க்கில் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு போகிறதே ஒரு இயற்கை, ஒரு நேச்சுரலான ஒரு அழகை ரசிக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் அங்கே நிறைய கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. வி ஆர் பிளான்டிங் ஷ்ரப்ஸ் சச் ஆஸ் ஹைபிஸ்கஸ், கிரேப் ஜாஸ்மின் அண்டு குரோட்டான்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஆர்னமெண்டல் பிளான்ட். அண்டு கிளைம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முல்லை, அலமெண்டா அண்டு புங்கையன் வில்லம், இது ஒன் டைப் ஆஃப் ட்ரீ சச் ஆஸ் கோல்டன் ஷவர் ட்ரீ, மந்தரை அண்டு டிலானக்ஸ் ட்ரீ, ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் ட்ரீஸ். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை வந்து இங்கே பார்க்லேயே கல்டிவேட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகு சாதன ட்ரீஸ்க்காக. நெக்ஸ்ட்டு ஒய் ஆர் த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் க்ரோவன் இன் யுவர் லொக்காலிட்டி. இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுடைய லோக்கல் ஏரியாவிலேயே அது க்ரோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கான அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி அண்டு கிளைமேட்டு, அதுக்கு வாட்டர் சப்ளை, இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸில் நம்ம ஈஸியாக கல்டிவேட் பண்ணலாம். இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளோரிகல்ச்சருங்கிறது இது ஈஸியாக ரொம்ப நிறையா சாயில் வந்து நிறையா நியூட்ரிஷனாக இருக்க தேவையில்லை. ஒரு சாதாரண மண்ணில் கூட இந்த செடி சூப்பராக வளரும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஃப்ளவர் நிறைய செடி பூக்கும். ஃப்ளோரிகல்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்டு அண்ட் அனிமல்ஸ்க்கு இடையே உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக். இப்போது அனிமல் பிளான்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ரேலி ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தர் ஃபுட் அண்ட் ஷெல்டர்ஸ். அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் கண்டிப்பாக பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. திஸ் ரிலேஷன்ஷிப் பெனிஃபிட்ஸ் நாட் ஒன்லி, அது அனிமல்ஸ்க்கு மட்டுமே பெனிஃபிட்ஸ் கிடையாது, பிளான்ட்டுக்கும் பெனிஃபிட்ஸ். சச் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்க்வாம் வந்து எதை ஃபீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸை தான் ஃபீட் பண்ணும். சில்க்வாம் அப்படிங்கிற அந்த புழு வந்து மல்பெரி லீவ்ஸை தான் சாப்பிடும். அது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், மல்பெரி பிளான்ட்ஸில் தான் அதை லீவ் பண்ணும், அங்கே தான் அந்த லீஃபில் தான் அதை லீவ் பண்ணும். ஸோ அந்த லீஃபை நிறைய ஈட் பண்ணி அது கடைசியாக வந்து ஒரு கக்கூனை மேக் பண்ணும். அது அந்த சில்க்வாம்லேருந்து ஒரு சில்க்வாமில் ஒரு கிளாண்ட் இருக்குது, அது என்ன பண்ணும், அந்த ஒரு ஃபைபர் தான், அது கக்கூனாக மேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அது சாப்பிடாது ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும். அங்கே என்ன பண்ணும், அதோடைய பாடி சேஞ்சஸ் ஆகி அதுக்கு விங்ஸை டெவலப் ஆகும். அந்த விங்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டு அதுக்கு அந்த ஆண்டனா இது எல்லாமே டெவலப் ஆகிடுச்சுன்னா அது அந்த கக்கூன் அதை உடச்சிட்டு, அந்த ஃபைபர் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கல அது உடச்சிட்டு வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், நீங்கள் பாருங்கள் அந்த கக்கூன், ஒயிட் கலர் கக்கூன் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே தான் அந்த புழு இருக்கும். அந்த புழு எதுக்காக அதுக்குள்ளே இருக்குன்னா அதோடைய பாடியை அங்கே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது அடல்ட் ஸ்டேஜுக்கு அது சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதிலிருந்து சில்க் த்ரெட்டை மேக் பண்ணுறதுக்காக அந்த கக்கூனை எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த புழு வந்து செத்து போயிடும். அப்போது அந்த கக்கூனை வந்து நம்ம ஸ்பின்னிங் ப்ராசஸ்க்குள்ளே விட்டு அதை நூலாக த்ரெட்டாக மேக் பண்ணிக்குவாங்க, யானை மேக் பண்ணிக்குவாங்க. ஸ்பின்னிங் ப்ராசஸ்க்கு அலோவ் பண்ணி யானை மேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம சில்க் ட்ரெஸ்லாம் மேக் பண்ணுறது அதுதான். நெக்ஸ்ட் மல்பெரி பிளான்ட்ஸ். திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
வார்ம் அண்ட் எ பிளான்ட். இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வார்முக்கு ஒரு புழுக்கும் ஒரு செடிக்கு இடையே இருக்கிறது. இஸ் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் இன் சில்க் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த பட்டு நூல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலாம் இந்த ப்ராசஸ் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமல்ஸு, பெஸ்ட்டு அண்டு பேர்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் கிராஸ் பாலினேஷன்ஸ். இது எல்லாமே பிளான்ட்டோடைய கிராஸ் பாலினேஷன்ஸ்க்கு அனிமல்ஸு அண்ட் பூச்சி, இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்செக்ட் பெஸ்ட்டு, அதுதான் பூச்சி தான் பெஸ்ட்டு சொல்கிறோம். அண்டு பேர்ட்ஸு, பெஸ்ட்டுன்னா என்னது? பூச்சி. அண்டு பேர்ட்ஸ் தெரியும், பறவைகள். இது எல்லாமே வந்து பிளான்ட்டோடைய கிராஸ் பாலினேஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிராஸ் பாலினேஷன்ஸ் நடந்துச்சுன்னா அங்கே நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். அண்டு கிராஸ் பாலினேஷனில் பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக இருக்கும் நமக்கு. இப்போ ஈல்டுனா என்னது? இப்போது ஒரு சீடு ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய அதே பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 சீடு வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் இருக்கும். கிராஸ் பாலினேஷன் அதாவது ஒரே ஸ்பீசிஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேடி பிளான்ட்டு தான். பேடி பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து அந்த போலன் கிரைன்ஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து ஹனிபி, அந்த போலன் கிரைன்ஸை ஹனிபியோடைய லெக்கில் அட்டாச் ஆகிடுச்சு. வேறு ஒரு பேடி பிளான்ட்டில் போய் அதை செட் பண்ணும்போது அந்த ஹனிபி லெக்கில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒரு அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டியூப், அந்த பாலினேஷன் டியூப் வழியாக கிராஸ் ஆகி அந்த கேமெட்ஸ் கூடிய அது ஃபியூஷன் ஆகி சீட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதனால் அது வந்து அந்த 1 சீடே 10 சீடாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட்டு பிரைட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளாரோடைய ஒரு ஃப்ளார் வந்து பிரைட் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஃப்ளார் மேலே ஒரு அட்ராக்ஷனில் வரும். அதெல்லாம் அங்கே நெக்டார் இருக்கும். அந்த நெக்டாரை கலெக்ட் பண்ணணும். ஸ்மெல் அண்ட் ஹனி அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். ஆஸ் த இன்செக்ட் கோ ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர் தே லீவ் த போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் தேர் பாடி. அந்த பாடியிலேருந்து போலன் கிரைன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு செடியில் விட்டுரும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் vegetables and fruits formation ஆகும். These insects pollination and birds need to be protected to produce the best yield. இந்த pollination, இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுனால நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்குது, பெஸ்ட் ஈல்டாகவும் கிடைக்குது. இப்போ கிராஸ் பாலினேஷன் இருக்கிறதுனால அந்த சீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஜேர்ம்ஸுங்கிற பாரு அந்த சீக்கிரமாக வந்து அது சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த டீகம்போஸை ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பவரும் அந்த சீட்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் ஆர் த பெஸ்ட் பாலினேட்டர்ஸ். பீஸ் தான் வண்டு தான் வந்து பெஸ்ட் பாலினேட்டர்ஸ். தே ஆல்சோ கிவ் ஆஸ் ஹனி. நமக்கு ஹனி கொடுக்குறதும் பீஸ் தான். ஹனி கொடுக்குறது நமக்கு என்னது? பீஸ் தான். நெக்ஸ்ட்டு தேனி தான். அதாவது பிளான்ட்ஸ் அண்டு ஆல்கை லிவிங் இன் கோரல் ரீப்ஸ். பிளான்ட்டும் சரி ஆல்கையும் சரி லிவிங் இன் கோரல் ரீப்ஸ் ஆர் த ஃபுட் ஃபார் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ். கோரல் ரீப்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கோரல் ரீப்ஸுங்கிறது தான் பவளப்பாறைகள் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்கும். கடலோடைய ஆழத்தில் இருக்கும். இங்கே வந்து ஆல்கை நிறைய லீவ் பண்ணும். எதுக்காக? இப்போ அப்படி அந்த ஆல்கை லீவ் பண்ணுறதுனால நிறைய ஃபிஷ்ஷோடைய ஃபுட்டாகவும் அது இருக்குது. ஃபிஷரிஸ் ஒர்க் இஸ் டன் இன் திஸ் ஏரியாஸ். ஃபிஷரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த ஃபிஷ் கேட்ச் பண்ணுறது வந்து இந்த கோரல் ரீப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான் நிறையா ஃபிஷ்ஷு நம்ம கேட்ச் பண்ணலாம். ஏன்னா கோரல் ரீப்ஸில் வந்து ஆல்கை இருக்குது. ஆல்கை பிளான்ட்ஸ் வந்து அங்கே க்ரோத் ஆகுது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு அங்கே தான் கிடைக்குது. ஸோ அப்போது அது வந்து ஃபுட்டுக்காக அங்கே தான் லீவ் பண்ணும். இப்போ நமக்கு கூட ஃபுட் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் நாம் இருப்போம். நமக்கு வந்து நம்மளை டெசர்ட்டில் விட்டால் நம்ம இருப்போமா? அங்கே வந்து ரெயின் ஃபால் ஆகுது. அக்ரிகல்ச்சர் லேண்டே கிடையாது, எல்லாமே வந்து சேண்டு தான். ஸோ நம்ம எப்படி அங்கே கிராப்லாம் எப்படி நம்ம கல்டிவேட் பண்ண முடியும்? ஸோ நமக்கு லேண்டு எங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் நம்ம கிராப் கல்டிவேட் பண்ண முடியும். அதே போல் தான் அதர் அனிமல்ஸ், அதுக்கு எங்கே ஃபுட் சோர்ஸஸ் இருக்கோ அங்கே தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி கோரல் ரீப்ஸ் இருக்கக்கூடிய சீயோடைய அந்த ஏரியாவில் தான் நிறைய ஃபிஷ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நிறைய ஃபிஷ்ஷை நம்ம கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், animals and birds play an important role in spreading seeds of various plants. இப்போ அனிமல்ஸும் பேர்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ப்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. நிறைய ஏரியாவில் பிளான்ட்டோடைய சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. இப்போ வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு
ஃப்ரூட்ஸை வந்து ஈட் பண்ணுது. அந்த ஃப்ரூட்ஸை ஈட் பண்ணுனா அந்த ஃப்ரூட்டோடைய ஃப்ளஷ் பார்ட்டு மட்டும்தான் அதுக்கு டைஜஷன் ஆகும். அதோடைய சீட் பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் லேயரால் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட் லேயர் வந்து அனிமல்ஸோடைய டைஜஸ்டிவ் என்சைமோ ஆர் பேர்ட்ஸோட டைஜஸ்டிவ் என்சைமோ கண்டிப்பாக அதை டைஜஸ்டிவ் பண்ணாது, கண்டிப்பாக அதை பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ அப்போது அதோடைய ஃபீக்கல் மேட்டர் வழியாக அதோடைய ஃபீக்கல் வழியாக அதோடைய அந்த வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதில் அதுதான் நம்ம ஃபீக்கல் சொல்கிறோம். அதில் சீடு வெளியேறிடும். அந்த சீடு எந்த லேண்டில் எங்கே விழுந்ததோ அங்கே அந்த பிளான்ட் வந்து கல்ச்சர் ஆகும். அந்த சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆகும். The digestive enzyme is the digestive system of the birds soften the protective layer of the seeds and make it easier to germinate. ஸோ அதனால் நமக்கு அது வந்து சீடு வந்து ஈஸியாக ஜெர்மினேஷன் ஆகும். If this natural relationship between animals and plants are affected, it shows the impact on economic too. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரி, அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்துட்டு அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சரி, மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஒரு சாயிலோடைய ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளான்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட்ஸ் மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. த ட்ராப்பிங் அண்டு ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா the trapping and shedding of leaves, fruits and other parts degrade in the soil to form humus. அதாவது ஒரு பிளான்ட்டோடைய லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, அதோடைய பாடி பார்ட்ஸு ஏதாவது ட்ராப் ஆகிடுச்சுன்னா, சாயிலில் கீழே விழுந்துருச்சுன்னா அது டீகம்போஸ் ஆகி இந்த மக்கிய பொருள் சொல்கிறோம்ல, அந்த மக்கும் தன்மை தான் ஹியூமஸ் சொல்கிறோம். இந்த ஹியூமஸ் பார்த்திங்கன்னா சாயிலுக்கு ஒரு குட் ஃபர்டிலிட்டி, நல்ல தரமான உரம். திஸ் ஹியூமஸ் இன்க்ரீசஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் லைக் ப்ளூ கிரீன் ஆல்கேயா அண்டு பாக்டீரியா, இது சூடமோனஸ், இது எல்லாமே வந்து அந்த ஹியூமஸில் இருக்கும். ஏன்னா அந்த நம்ம பாடி, அதாவது பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸை டீகம்போஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா, ஆல்கை, இது எல்லாமே டீகம்போஸ் பண்ணுற பாக்டீரியா, ஃபங்கை. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஹியூமஸில் இருக்கும். அப்படியே ஹியூமஸில் இருக்கும். அது சாயிலுக்கு ஒரு குட் ஃபர்டிலிட்டி. இந்த பாக்டீரியா என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டாக சேஞ்ச் பண்ணி சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ நைட்ரேட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அந்த நைட்ரஜனை பிளான்ட் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா பிளான்ட் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அந்த பிளான்ட் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு நல்ல க்ரோத் இருக்கும். சாயில் ஃபார் த அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன் அது மண்ணரிப்பையும் தடுக்கும். பிளான்ட்ஸ் வென் க்ரோவன் இன் டென்ஸ் வில் ப்ரிவெண்ட் சாயில் எரோஷனையும் தடுக்கும். அதை மண்ணரிப்பை தடுக்கும். இன் டைம் ஆஃப் விண்ட் ஆர் ஃப்ளட்டு, அதாவது பலமான காற்று வீசும்போது சரி, ஃப்ளட்டு வரும்போது, வெள்ளம் வரும்போது, த ஃபர்டைல் டாப் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கேரிட் அவே பை ஏர் அண்ட் வாட்டர். சாயிலுடைய அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸாகி இருக்காது, அதாவது ஹார்டாக இருக்காது, அது ஒரு லூஸாக தான் இருக்கும். அந்த சாயில் வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ நல்லா விண்டு ப்ளூ ஆனாலும் அது ஃப்ளட்டு வந்தாலும் அந்த மண் அப்படியே அடிச்சிட்டு போயிடும். அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதோடைய வேர் பகுதி அந்த சாயிலை டைட்டாக கவர் பண்ணியிருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஃப்ளட்டு வந்தாலும் சரி, விண்டு வந்தாலும் சரி, சாயில் அடிச்சிட்டு போகாது. திஸ் இஸ் ப்ரிவெண்டட் பை பிளான்ட்ஸ் இஸ் க்ரோவன் அரவுண்ட். பயோஃபியூல் அது உயிர் எரிபொருளாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ க்ரோவன் ஃபார் த சேக் ஆஃப் பயோஃபியூல்ஸ்க்காக க்ரோ பண்ணுறோம். பிளான்ட் ஃபியூல் எதெல்லாம் பார்த்தீங்க, இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம ஃபியூல் பண்ணுறதுனால அதில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கேஸ் பார்த்திங்கன்னா டாக்ஸிக் கேஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். டஸ் நாட் எமிட் ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து எமிட் பண்ணாது. நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கேஸை அது ரிலீஸ் பண்ணாது. அண்ட் ஆல்சோ லெஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாசில் ஃபியூல், இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நம்ம பேர்ன் பண்ணுனா நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கேஸை ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு கேஸை ரிலீஸ் பண்ணும். ஆனால் இந்த பயோஃபியூல்ஸ் இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் விளக்கு வைப்பாங்கள்ல, அதெல்லாம் நம்ம எரிச்சோமா, அந்த எண்ணெய் எரிச்சோமா, அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கேஸ் கிடையாது. அதனால் நமக்கு எந்த ஒரு தீமையுமே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாட்ரோஃபா. நெக்ஸ்ட்டு ஈவன் த பிளான்ட் வேஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. இந்த பிளான்ட் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட ஜாட்ரோப்பா அப்படின்னு நான் சொல்கிறது தான் இந்த விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த செடியோட பேர் வந்து காட்டாமனுக்கு அப்படிங்கிறது. நீங்கள் வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா அந்த செடியை பார்க்கலாம், காட்டாமனுக்கு செடிங்கிறது. அந்த சீடு பார்த்திங்கன்னா ஒரு நீடில் மாதிரி அவுட்டர் லேயர்ஸ் நிறையா இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அந்த சீடு வந்து ரைப் ஆகிடுச்சுன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும்.
ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் எலக்ட்ரிசிட்டி பவரை ஜெனரேட் பண்ணலாம். சுகர் மில்ஸு, நம்ம இந்த சுகர் மில்லில் இருக்கக்கூடிய சுகர் கேன்லேருந்து சுகர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே, அப்போ அந்த சுகர் கேனோடைய அந்த வேஸ்ட், அந்த செக்கை, அந்த சுகர் கேனோடைய அந்த செக்கையிலேருந்து எலக்ட்ரிசிட்டி பவரை ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளான்ட்ஸு. ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளான்ட்ஸு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலா ஸ்பினாச்னா என்னது? இது ஒன் டைப் ஆஃப் கீரை வகை. ஸ்பினாச்சுங்கிறது ஒன் டைப் ஆஃப் கீரை. ஸ்பினாச்சுங்கிறது பாலாக்கீரை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாலாக்கீரையை வந்து நமக்கு சாப்பிட்டோமா நமக்கு இந்த மூட்டு வலிலாம் வரும் இல்லையா, எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, வயசான ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, யங் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மூட்டு வலி, கை கால் மூட்டு வலிலாம் வர்றது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சயின்டிஸ்ட்ஸ் அண்டு CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ட்ரக்குங்கிறது என்ன, நமக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டர் தான். லக்னோவில் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் லக்னோங்கிற பிளேஸில் இருக்க இந்த சென்டர், இந்த ரிசர்ச் சென்டர், அதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு தான் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பாலாக்கீரை சாப்பிட்டாக்கா நமக்கு இந்த மூட்டு வலிலாம் வராது, அந்த மூட்டு வலிக்கு ஒரு நல்ல மருந்து, அந்த டிசீஸை க்யூர் பண்ணும் அப்படின்னு. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் ஏ ஜாயிண்ட் டிசீஸ் அஃபெக்டிங் ஜாயிண்ட்ஸ் அண்ட் knee in old age and any age people. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது மூட்டு வலி நோய். அந்த நோயால் அஃபெக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு, அந்த டிசீஸ்க்கு இந்த கீரை ஒரு நல்ல மருந்து. கரண்ட்லி இந்தியன் சயின்டிஸ்ட்ஸ் அட் CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், லக்னோவில் இருக்குது, ஹாவ் மேட் ஏ நானோ ஃபார்மேஷன்ஸ் ஃப்ரம் த பாலா ஸ்பினாச், பாலாக்கீரை டு க்யூர் த டிசீசஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக் மேக் பண்ணுறது. வி அப்டைன் ரப்பர் ஃப்ரம் டயர். ரப்பரை அப்டைன் பண்ணி தான் இருக்கும் நம்ம டயர் மேக் பண்ணுறது, ஒயர் மேக் பண்ணுறது, சீட்ஸு, இது எல்லாமே வந்து அந்த ரப்பர் பிளான்ட்டை சார்ந்து தான் இருக்கும், நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பிளான்ட்ஸ் விச் ஆர் பயோடிகிரேடபிள். இது வந்து பயோடிகிரேடபிள், ஏன்னா இட்ஸ் ஏ ஆர்கானிக் மேட்டர், அது வந்து பயோடிகிரேடபிள், டீகம்போஸ் ஆகும். ஸோ இட் டஸ் நாட் டு ஹார்ம் டு அவர் என்வரான்மெண்ட். இது வந்து நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, தீமையாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நீம் ஆயில் கோட்டட் யூரியா. இந்த நீம் ஆயில் கோட்டட் யூரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில் இருக்குல்ல, நம்ம வேப்பங்கொட்டை எண்ணெய், அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளான்ட் அந்த கிராப்லாம் வந்து சீக்கிரமாக கல்டிவேட் பண்ணணும், நல்ல க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூரியாங்கிற ஃபர்டிலைசரை அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அவங்க தூவி விடுவாங்க, விதைச்சி விடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த யூரியாவை அந்த செடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அது நல்லா வளரும். ஆனால் அது ஒரே டைமில் வந்து எல்லா நியூட்ரிஷனும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா என்னாகும், ஃபார்மர்ஸ் இன் இந்தியா ஏன்னா அது வந்து ரெயின் ஃபால் ஆகும்போது, மழை பெய்யும் போது மழை தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் இன் இந்தியா யூஸ்டு யூரியா ஆஸ் ஃபர்டிலைசர் டு இன்க்ரீஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. Indian scientists made a neem-coated urea which released nitrogen gradually and helps the plants to absorb maximum nitrogen. இந்த நீம் ஆயில் அந்த யூரியாவை கோட் பண்ணி நம்ம சாயிலில் விதைச்சி விட்டிங்கன்னா பிளான்ட் வந்து அதுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் அப்சர்வ் பண்ணாதோ, மினிமம் லெவலில் மட்டும் அது ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். டோட்டலாக நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணாது இந்த நீம் ஆயில். இட் ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் யூரியா ஆன் த என்வரான்மெண்ட். ஸோ இதனால் என்வரான்மெண்ட் வந்து இம்பேக்ட் ஆகாது. ஸோ இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை நீங்களே என்னன்னு ரீட் பண்ணி பாருங்கள். இந்த லெசனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜூம் கிளாஸில் நீங்கள் கேளுங்க. இதோடு நம்ம 5th லெசன் முடிச்சிட்டோம். இன்னும் இந்த டேர்முக்கு 2 யூனிட் தான் இருக்குது, 6th யூனிட் அண்ட் 1st யூனிட். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.